இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. இப்போ தன்னுடைய ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. பட் இப்போ தான் அவங்க டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி முடிச்சுட்டு தான் ஹஸ்பண்டை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது சடனாக அவங்களுடைய வேலைக்காரி ஓடிட்டு வந்துட்டு அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க பதறி அடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா இவங்களுடைய ஹஸ்பண்ட் படுத்த படுக்கையாக இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் டாக்டரும் சொல்கிறாங்க இவருக்கு மெமரி லாஸ் ஆகிட்டு, ஸோ பழசில் எல்லாத்தையுமே அவர் மறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. தென் அது மட்டும் இல்லை, என்னைய ஒரு நாயா உணர்றாரு, ஸோ இவர் ஒரு பெட்டு மாதிரி தான் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுவாருன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டு இந்த பொண்ணு ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. இந்த பையனும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த பொண்ணுக்கு சூப்பெல்லாம் செஞ்சு கொடுக்குறான். பட் அந்த பொண்ணு அந்த சூப்பையும் தள்ளி விட்டுறா. ஏன் அப்படின்னா, முன்னாடி ஒரு நாள் இந்த பொண்ணும் அந்த பையனுக்காக நிறையவே சமைச்சு ஆசையோட கொண்டு வந்து கொடுப்பா. பட் அவன் அதை எதுவுமே கொஞ்சம் கூட கேர் பண்ணாம தூக்கி எரிஞ்சிருவான். தென் அந்த பொண்ணுமே தன்னுடைய முகத்துல இருக்கிற ஒரு தழும்பு எடுத்து அந்த பையன் கிட்ட காமிச்சிட்டு இருக்கா. இது வேற எதுவுமே கிடையாது, 3 வருஷமா உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நான் வெறும் கஷ்டத்தை மட்டும் தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே கோவமா பேசிடுவாங்க. பட் இந்த பையனுக்கு அவங்க பேசுற எதுவுமே புரியாது. ஏன்னா இப்போ அவன் ஒரு பெட்டா இருக்கான். மறுநாளே இந்த பொண்ணு ஒரு டிவைஸ் பேப்பரை எடுத்து அவன் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு இதில் நீ சைன் பண்ணுன்னு சொல்றாங்க. பட் அவனுக்கு சைன்னா என்னன்னு கூட தெரியாது. அதனால அவனும் சைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறான். தென் எப்படியாவது தான் ஹஸ்பண்டை ரிவெஞ்ச் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவனை அந்த வீட்லயே விட்டுட்டு இவங்க தன்னுடைய லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ரூமை விட்டு வெளியில வந்துடுறாங்க. அப்படியே இவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. தென் அவன் ஹஸ்பண்டும் இவங்களை தேடி தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த ஹஸ்பண்ட்க்கு திரும்பவும் ஒரு கார்ல ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. சடனா அவரை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க. இதை கேட்ட இந்த பொண்ணு ரொம்பவே பதறி அடிச்சு அழுதுகிட்டே போறாங்க. தென் அவங்க ஹாஸ்பிட்டலையும் போய் வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. என்னதான் இவன் ரொம்ப பெரிய கொடுமைக்காரனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு கஷ்டங்கும் போது இவங்களால அதை தாங்கிக்கவே முடியல. அதுக்கப்புறமா பார்த்தா இந்த பையனுக்கு திரும்பவும் எல்லா மெமரிஸுமே ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பொண்ணும் அந்த பையன் கிட்ட ரொம்பவே பாசமா நடந்துக்கிறாங்க. தென் அவனை ரொம்பவே அன்பா பாத்துக்கிறாங்க. இதனால இவனும் நிறையவே சேஞ்ச் ஆயிருக்கிறான். இவனும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட அன்பு காட்ட ஆரம்பிக்கிறான்.